கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் எரேமியா 1வது அதிகாரம் 8வது வசனம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதனால கூட அந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நீங்கள் எந்தெந்த காரியத்தை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறோம், உங்கள் பிஸ்னஸில் உங்களுக்கு விரோதமாய் எழும்பியிருக்கலாம், உங்களுக்கு விரோதமாக தீங்கு செய்யும்படி எழும்பியிருக்கலாம், இல்லை நீங்கள் செய்கிற வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு விரோதமாக உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த இடத்துல இருக்கிற நன்மைக்கு விரோதமாய், ப்ரமோஷனுக்கு விரோதமாய் செயல்படலாம். இப்போ குடும்பத்துக்கு விரோதமாய் சொந்தங்கள் செயல்படலாம். அப்போ இல்லை மாந்திரிகத்தினால எந்தெந்த காரியத்தில் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்களோ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அவங்களுக்கு பயப்படாத. ஏன்னா நான் உன்னை காக்கும்படிக்கு, உன்னை பாதுகாக்கும்படி நான் அவங்க கூட தான் இருக்கிறேன். என்ன ஆகுமோ பயப்படுறீங்களா? போகிற பிரச்சனைகள் பாடுகள் மத்தியில் கடன்காரங்க கடன் வாங்கிட்ட என்ன செய்வாங்க தெரியலையே, எங்கே அவமானப்படுத்துவாங்க தெரியலையே, பயந்து கொண்டு இருக்கலாம். அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். உன்னை காக்கும்படிக்கு, உன்னை பாதுகாக்கும்படிக்கு, உன்னை தப்புவிக்கும்படிக்கு நான் உன் கூட தான் இருக்கேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அதனால் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் எந்தெந்த காரியத்தை குறித்து பயந்து போயிருக்கிறீங்களோ ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் பயப்படாதீங்க, நான் உன் கூட தான் இருக்கிறேன். நிச்சயமாக எல்லாவற்றையும் அவனை தப்பு வைப்பேன், பாதுகாப்பேன், உன் வாழ்க்கையில் நான் நன்மைகளை செய்வேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். வியாதி குறித்து பயந்து போயிருக்கலாம், அந்த வியாதியிலேருந்து தேவன் விடுதலை கொடுப்பார். பிள்ளைகளுக்கு வேலை இல்லை, திருமணம் ஆகலை, ஆண்டவர் உங்களை எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பார். உங்கள் கடன் பிரச்சனை கர்த்தர் விடுதலை கொடுப்பார். உங்களுக்கு விரோதமாக யாரெல்லாம் தீங்கு செய்கிறார்களோ, தீங்கு செய்கிறவர்களுக்கு மத்தியில் கர்த்தர் உங்களை பாதுகாக்க முடியாது, உங்களோடு கூட இருந்து கர்த்தர் உங்க கூட இருப்பது அவர்கள் கண்கள் காணும்படியா ஆண்டவங்களை உயர்த்துவார். உங்களுக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உங்கள் மேலே கை போடுவதில்லை. உங்களை யாரும் தீங்கு செய்ய முடியாது. ஏன்னா ஆண்டவர் உங்க கூட இருக்கிறனால கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பாக இருந்து எல்லா விஷயத்திலும் தீங்குக்கு விலைக்கு காத்துக்கொள்வார். நல்லா சொந்து போகாதீங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கார். எந்த காரியத்தை குறித்து பயப்படாதீங்க. ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் இந்த சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்தெல்லாம் பயந்து கொண்டு இருக்கிறார்களோ கர்த்தாவே, எல்லா பயத்திலேருந்து கர்த்தர் விடுதலை கொடுங்கப்பா. எல்லா பயத்திலேருந்து விடுதலை கொடுத்து அந்த காரியத்தில் அவங்க பயந்து போயிருக்கிறாங்களோ அவற்றிலிருந்து அவங்களுக்கு நிரந்தரமான விடுதலை கொடுத்து அந்த பயத்தை கர்த்தர் எடுத்து போட்டு கர்த்தர் அவளை பாதுகாத்துக்க முடியும். எல்லா தீமைக்கு, தீங்குக்கு, ஆபத்து, விபத்துகளுக்கு விலைக்கு பாதுகாத்துக்கொள்ளும்படி அவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகுதா.